பெரியாரோடும் அவருடைய சுயமரியாதை இயக்கத்தோடும் தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட தொடங்குகிறார். குறிப்பாக 1931 பெரியார் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்த ஒரு காலகட்டத்தில் குடியரசு இதழ்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பும், குடியரசு இதழ்களை தொடர்ச்சியாக கட்டுரைகளை எழுதக்கூடிய பொறுப்பையும் சிங்காரவேலரிடம் பெரியார் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் சிங்காரவேலருடைய பல முக்கியமான கட்டுரைகள் குடியரசு இதழிலே வெளியாகின்றன. குறிப்பாக பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அறிவியலுக்கும் மனித வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு, சமதர்மம் என்றால் என்ன போன்ற மூடநம்பிக்கைகளிலிருந்து எப்படி விடுதலை அடைவது போன்ற பல கட்டுரைகளை சிங்காரவேலர் எழுதுவதை பார்க்கிறோம். பெரியாருக்கு பொது உடைமை கொள்கையின் மீது ஈடுபாடு வருவதற்கும், அவர் பொது உடைமை பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும், பெரியார் தன்னுடைய தோழர்களோடு ரஷ்ய பயணத்தை மேற்கொள்வதற்கும், அவர் பிரச்சாரத்தின் போதும் பொதுக்கூட்டங்களிலும் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது ரஷ்யா போன்ற பெயர்களை வைப்பதற்கும் காரணமாகவும் முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் இருந்தவர் சிங்காரவேலர் தான். பெரியாரை கம்யூனிசத்தின் பால் ஈர்த்தவர் சிங்காரவேலர் தான். இப்படி தொடர்ச்சியாக பெரியாருடைய பொது உடைமை பிரச்சாரத்திற்கு அவர் துணையாக இருந்தார். பொது உடைமை என்பது இந்தியாவில் வரும்பொழுது அது சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, ஆணாதிக்க எதிர்ப்பு, பகுத்தறிவு சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை இவற்றோடு இணைந்துதான் இந்தியாவிற்கு வர வேண்டும், இதோடு இணைந்துதான் மக்களை சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் இருந்த சிங்காரவேலர் பெரியார்